அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டார் அலர்ட் அட்வைசர் சூர்யாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நளினின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து அவங்க பாலிசி எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி டேட் வந்து 6/3/2026. ஸோ நேற்று அவங்க நம்மகிட்ட பாலிசி எடுத்திருந்தாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அவங்க பாலிசி எடுத்தால் அவங்க ஃபீட்பேக் கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நளினி. ஓகேங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்கு கல்றையில் வாட்ச்மேனாக இருக்கிறாரு. அவர் கூட நான் ஹெல்ப்பாக இருக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு சேலரி வருதுங்க? ஒரு 15,000 ரூபாய் எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா பாலிசி எடுத்தீங்க? எங்கள் வீட்டுக்காருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ திடீர்னு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லி ஈரோடு மெடிக்கல் சென்டரில் சேர்த்துனோம். அப்போ ஒரு 4 நாள் வச்சுருந்த அட்மிஷன் போட்டு பண்ணாங்க. ஒரு 1,50,000 ரூபாய்க்கு பக்கம் செலவாச்சு. அப்போ அதோட பற்றி அவேர்னஸ் எனக்கு தெரியல. சரி, அப்போ இதை ஸ்டார் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுது. சரி, இனிமேல் வர்ற காலத்தில் ஏதாச்சும் செலவு பண்ணால் ஏன் அங்கே போய் அவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த ஸ்டார் ஹெல்த் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பாலிசி. உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை பேருங்க? 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகேங்க. ஏன்னா நாங்கள் 4 பேர்த்துக்குமே போட்டுக்கிட்டோம். ஓகேங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து பார்த்தா நிறைய பேர்த்துக்கு ஒரு முன்னுதாரணம். ஏன்னா இன்றைக்கி நம்ம லட்சத்தில் வந்து சம்பாதிக்கிறோம். லட்சத்தில் சம்பாதிச்சாலும் பொருள் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிக்கிறோம். குடும்பத்துக்கான முக்கியத்துவம் தரல. ஏன்னா இன்றைக்கி கடன் கொடுக்க ஆள் இருக்காங்கன்ற தைரியத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். பட் இவங்க கடன் வாங்கக்கூடாது, கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 சம்பளம்னாலும் குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும், செலவு பார்க்கணும். அது இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க. தேங்க்யூங்க. நன்றி.